ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த 2500 வேக்கண்ட் வந்துட்டு குரூப் 4 எக்ஸாமில் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி வந்துட்டு குரூப் 4 கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கூட வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்தது வந்துட்டு ஓவரால் வந்து 2500 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மேக்ஸிமம் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். ஓகே, ஏன்னா இன்னும் ஒரு 2500 பேர்த்துக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேலை கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதுவும் இன்னும் டிஎன்பிஎஸ்சிட்டிருந்து கன்ஃபர்மேஷனாக வந்துட்டு நியூஸ் வந்து வரலை. ஒரு டிவி சேனல் நியூஸ் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இன்னும் ஆனால் என்னோடய இதுபடி வந்துட்டு இன்னும் ஒரு 1000லேருந்து 1500 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? கவுன்சிலிங்க்கு முன்னாடி வரலும் அது வரலுமே வந்துட்டு இப்போ நான் போன குரூப் 4லாம் வந்துட்டு ஒரு 3 டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி குரூப் 4லேயும் வந்துட்டு ஒரு 3 டைம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து சொல்லலாம். அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கட் ஆஃப் வந்து குறையும், நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப அதிகமாக வந்துட்டு கட் ஆஃப் குறையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 2500 வேக்கண்ட் நம்ம பிரிக்கும்போது எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஓப்பன் கேட்டகரியிலே வந்துட்டு 775 வேக்கண்ட் வந்து போயிடுது. ஓகேங்களா? இதை வந்து எல்லோரும் வந்து வேக்கண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிசி அதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 26.5% வச்சுருக்காங்க. ஸோ 662 வேக்கண்ட்டு. எம்பிசி 20% இருக்குது, 500 வேக்கண்ட் வந்து அவங்களுக்கு போயிடுது. எஸ்சி கேட்டகரிக்கு 18%, 450 வேக்கண்ட்டு. எஸ்டி கேட்டகரிக்கு 1% கொடுத்துருக்காங்க. ஸோ 25 வேக்கண்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். பிசிஎம் அவங்களுக்கு வந்துட்டு 3.5%. ஸோ 88 வேக்கண்ட்டு. ஸோ அட்லாஸ்ட் ஓவரால் வந்துட்டு 2500 வேக்கண்ட்டும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த கேட்டகரிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபில் ஆகுது. ஓகேங்களா? இதில் ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு 2500 பேர்த்துக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் அதற்காக இந்த 2500 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால கட் ஆஃபில் வந்துட்டு ஒரு 5 கொஷின் குறையும், 10 கொஷின் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா? அதிகபட்சம் போனால் ஒரு கொஷின் குறையலாம், அவ்வளோதான். அதுவும் அந்த ஒரு கொஷின் வந்துட்டு இப்போ நான் குரூப் 4 போனப்போ பிசி கேட்டகரியில் 168 கொஷினோடு நின்றுது. ஓகேங்களா? அந்த 168 கொஷினில் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு வேக்கண்ட்டு 168 கொஷின் போட்டவங்க வேக்கண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேக்கண்ட்டாக அவர் எடுத்தார். அதுக்கு அடுத்தது வந்து 20 பேர் தான் வேக்கண்ட் எடுக்கிற மாதிரி வந்துட்டு பிசி கேட்டகரியில் வந்துட்டு இருந்தது. 20 பேரோ 21 பேரோ அவ்வளோதான் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு கொஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா 168 முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அந்த 168லேயே பின்னாடி இன்னும் ஒரு கொஷின் வந்து குறைய தான் அதில் இருக்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அதிகமாவாங்க. ஓகேங்களா? இப்போ 175 கொஷின் 180 கொஷின்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதே குறைய வந்துட்டு ஒவ்வொரு கொஷின்லேயும் வந்துட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதிகபட்சம் போனால் ஒரு கொஷின். ஓகேங்களா? என்னோடய இதுலேயே வந்துட்டு நான் அந்த ஒரு குரூப் 4ல் வந்துட்டு ஜாப் மிஸ் பண்ணேன் 2019 அதுக்கு முதல்லையோ. அப்போ வந்துட்டு கவுன்சிலிங் நடக்கும்போது நான் அந்த லிஸ்ட்டு கூட நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை கூட வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் வந்துட்டு போக பார்த்தா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஜாப் வந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே கொஷின்லேயே வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறது தான் வந்துட்டு அதுக்கு காரணம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுலேயும் அதிகபட்சம் போனால் ஒரு கொஷின் குறையலாமல் ஒழிய ரொம்ப அதிகபட்சம்லாம் குறையாது. ஸோ ஒவ்வொரு ஒரு இப்போ எஸ்சி கேட்டகரி அப்படின்னா ஒரு 163 அந்த கொஷின் ரேஞ்சு இல்லை 160 to 163 அந்த ரேஞ்ச் இருந்தால் சேஃப் ஜோனாக இருக்கும். இப்போ எம்பிசி அப்படின்னா அதிக 164 165 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். பிசி ஓசி இதெல்லாம் வந்துட்டு 165 அபவ் தான், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எஸ்டி கேட்டகரி வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஷின் வந்து குறைஞ்சி வரும். ஓகேங்களா? ஏன்னா அது எப்போவுமே வந்துட்டு நடைமுறையில் இருக்கிறது தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஓவரால் பார்க்கும்போது இல்லை இது வந்துட்டு கொஷின் வைஸு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக எது இருக்குது பர்சன்டேஜ்
ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி இதில் தான் வந்துட்டு ஓவரால் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்துட்டு அதிகபட்சம் ஒரு கொஷின் தான் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் பார்த்தவரையிலும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இன்னும் வந்து குறைஞ்சி வந்ததுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் நான் குரூப் 4 போனப்போ அந்த லிஸ்ட்டு வந்து நான் எடுத்து வச்சேன் இல்லைங்களா, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேக்கண்ட் வந்து போனது, டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ, அதில் கேட்டகரியிலேருந்து எவ்வளோ வேக்கண்ட் போனது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒவ்வொரு டே பை டே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் 19வது நாள் கவுன்சிலிங் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஐ திங்க் 14வது நாளோ 15வது நாளோ வேக்கண்ட் வந்து முடிஞ்சது. அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து போயிட்டுருக்கும். சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எப்படி கவுன்சிலிங் அது போகுது நீங்களும் நோட் பண்ணி வச்சு எப்படி வந்து வேக்கண்ட் அது செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.